ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த தமிழ் சினிமாவில் 1000 கோடிங்கிற ஒரு நோயில் பார்த்தீங்கன்னா மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையாக பார்த்தீங்கன்னா அந்த 1000 கோடிங்கிற விஷயத்தை பண்ணது அட்லி தான். இப்போ உடனே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட்லியா ப்ரோ, அது ஹிந்தி படம் ப்ரோ, அது ஷாருக் கான் நடித்த படம் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. அது உண்மை தான், ஷாருக் கான் பெரிய ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் கிங், அதெல்லாம் ஓகே. பட் நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க, இதே ஷாருக் கான் பண்ண படம் தான் பார்த்தீங்கன்னா துன்கி. அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் எப்படி மணிரத்னமோ அந்த மாதிரி அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ராஜ்குமார் ஹிரானின்னு சொல்லுவாங்க, பெரிய ஒரு டைரக்டர். இவங்க 2 பேர் சேர்ந்து எடுத்த படம் தான் துன்கி. அந்த படம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி கலெக்ட் பண்ணல, எனக்கு தெரிஞ்சு 500 600 தான் மேக்ஸிமம் நினைக்கிறேன். ஸோ இந்த ஷாருக் கான் மட்டும்தான், ஷாருக் கான்னால தான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் ஆன்சர். நாட் ஆல் அபவுட் ஹீரோ, சரியா? சம்டைம்ஸ் நீங்க என்ன பண்றீங்கன்றது முக்கியம். நிறைய பேர் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, வாட் ப்ரோ குக்கிங், லோகேஷ் வாட் ஆர் யூ குக்கிங் அப்படின்லாம் டீசர்லாம் பார்த்துட்டு. ஸோ அந்த மாதிரி எதை வேணாலும் குக் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு எல்லாருமே கிடையாது. இந்திய ஆடியன்ஸ்லாம் பைத்தியக்காரங்களும் கிடையாது, அப்படிலாம் இல்லை. ஸோ அவங்க குக் பண்றதுல ஒழுங்கா மசாலா இருக்கணும், ஒழுங்கான இதெல்லாம் இருக்கணும். அட்லீஸ்ட் நீ கொப்பி அடிச்சா பரவாயில்ல, எல்லாமே ஒரு பிரியாணி தான். ஒன்னோட சைட்ல அந்த பிரியாணி இன்னும் கொஞ்சம் எப்படி எலிவேட் பண்ணாலும், இன்னும் கொஞ்சம் எவ்வளோ டேஸ்டா பண்ணாலும் அவ்வளோதான். அதை பண்ணிட்டுனா முடிஞ்சிடும். அதை பண்றதுல, அந்த குக்கிங்கை பண்றதுல நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் பெஸ்ட்